கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 22 அதிகாரம் 1 வசனம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆமேன். பரிசுத்த வேதத்திலே தேவன் மனிதனை சோதித்தார் என்று முதலில் எழுதப்பட்டுள்ள வசனம் இந்த வசனம். நாம் இன்று சோதனை குறித்து தியானிப்போமாக. நமக்கு ஏற்படும் பரீட்சை சோதனைகளிலிருந்து வெளியே வர ஜெபிக்காமல் இந்த சோதனை மூலம் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? இச்சோதனை மூலம் நல்ல பாடங்களை தேவ மகிமைக்காக கற்றுத் தருகிறார் தேவன். அதை கற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள். உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் உட்காவல் அறையிலே அடைக்கப்பட்டிருந்த போது கர்த்தாவே எப்படியாவது எங்களை விடுதலை செய்யும் என்று அழுது புலம்பி ஜெபிக்கவே இல்லை. மாறாக கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25 வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கு நடந்தது என்ன? தேவ திட்டம், தேவ சித்தம். சிறைச்சாலையின் அதிகாரி குடும்பம் முழுவதுமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். மற்றொரு உதாரணமாக சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ஆகிய மூவர் தேவதாசர்கள் 7 மடங்காக சூடாக்கப்பட்ட அக்கினியில் போடப்பட்ட போது விடுதலையாக்கும் என்று ஜெபிக்கவே இல்லை. கடைசியாக நடந்தது என்ன? அக்கினி சூளைக்குள் நான்காவது நபராக தேவ புத்திரருக்கு ஒப்பானவர் ராஜாவின் கண்களுக்கு தெரிய வந்தது. அடுத்து ராஜாவின் கட்டளை என்ன தெரியுமா? தன் பேரரசெங்கும் இவர்கள் மூவரும் வணங்குகிற தேவனை மெய்யான தேவன் என்றும் பறைசாற்றுவித்தான் ராஜா. தேவ திட்டம், தேவ மகிமை, அனைவரும் ரட்சிக்கப்படவே இச்சோதனை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றிலிருந்து நமது ஜெபத்தை மாற்றி ஜெபிக்க வேண்டும். சோதனைகளிலிருந்து விடுதலை தாரும் என்று ஜெபிக்காமல் நான் என்ன பாவம் செய்தேன் என்று, ஏன் இச்சோதனை என்று தேவனிடம் கேள்வி கேட்டு புலம்பாமல் நமது ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சோதனையை தந்த தேவனுக்கு நன்றி என்றும், சோதனை கண்டு பயப்படாமல் நமது குணநலன்களை திரித்து கொள்ளும் சோதனை. மற்றொன்று, தேவனுடைய நாமம் மட்டுமே முடிவில் மகிமைப்படும். பவுலும் சீலாவும் சோதிக்கப்பட்டார்களே, சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ சோதிக்கப்பட்டார்களே, மற்றும் ஆபிரகாம், இப்படி அநேகர் உண்டு. முடிவில் தேவன் இவர்களை கனப்படுத்தி உயர்த்தினார். உங்களையும் பின்பு ஒரு நாள் கனப்படுத்தி உயர்த்த வல்லவர் நம் தேவன். மறந்து விடாதீர்கள். ஆமேன். God bless you.